الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والسلام. எண்ணிட்டுக்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நமது இந்தியாவிற்கு சட்ட திட்டங்களை வகுத்து தந்த குழுவிற்கு தலைமையாக இருந்த டாக்டர் அம்பேத்கர் பற்றி சம்பந்தமாக சில தவறான கருத்துக்களை சொல்லுவார். அவருடைய பெயரை சொல்வதை விட இறைவன் நாமம் ஓதிக்கொண்டிருந்தால் சொர்க்கத்தில் அவர் இடம் கிடைக்கும் என்பதான ஒரு கருத்தை ஒன்று பதிவிட்டிருப்பார். அம்பேத்கரை குறை சொல்வது என்பது இந்திய ஒரு ஆட்சியாளர், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் செய்தது மிகப்பெரிய தவறு. அதிலும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் எந்த நாடாளுமன்றத்தின் முகப்பில் அம்பேத்கருடைய சிலை இருக்குதோ அந்த சிலையை தாண்டி நாடாளுமன்றத்துக்குள்ள போயிட்டு சட்டத்தை வகுத்து தந்த குழுவின் தலைவரை குறை பேசுறதுங்கிறது ஒரு முறையற்ற செயல். ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் அது போன்ற ஒரு செயலை செஞ்சிருக்கக்கூடாது. அதுக்கு சார்ந்த பல போராட்டங்கள், பல விஷயங்களை நாம் எல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் இந்த சட்டங்களை வகித்துவது அப்படிங்கிற விஷயங்கள் பரவலாக மக்கள்கிட்ட பேசப்படுது. நாம் விளங்கணும், நாம் ஒரு சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்திட்டம். எப்படி இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்தையும் சூழ்ந்ததாக இருக்கிறதோ, அதற்கெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரிபூர்ணமான ஷரியத் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய பிறப்புல இருந்து இறந்து போற வரைக்கும் என்னென்ன தேவையோ அனைத்திற்குமான வழிகாட்டுதலுடையது நமது இஸ்லாமிய ஷரியத் சட்டத்திட்டம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறந்து போற வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான தீர்வை கொடுக்கக்கூடியது இஸ்லாமிய ஷரியத் சட்டம். ஏதோ இஸ்லாம்ங்கிறது வணக்க வழிபாடுகளை அடங்கிய தொகுப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு மனிதன் சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் என்னென்ன குற்றங்கள் செய்ய முடியுமோ அந்த குற்றங்களுக்கெல்லாம் சரியான தண்டனையையும் அவன் சீர்பெற்று வாழ்வதற்கான சரியான வழிமுறையும் கொடுக்கிறது இஸ்லாமிய ஷரியத் சட்டம். ஏதோ வணக்கத்தோட நிற்கிறாரு, தப்பு செஞ்சா என்ன தண்டனை, அதிலும் இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்தில் இருக்கு. இது தாண்டி ஒரு மனிதன் இரவலாக பெறக்கூடிய விஷயங்களில் உள்ள சட்டத்திட்டம் இருக்கு, அமானிதமாக பெறக்கூடிய விஷயங்களில் சட்டத்திட்டம் இருக்கு. ஒரு மனிதன் இதுக்கு மேல யோசிக்கவே முடியாத ஒரு செயலை, அந்த அளவுக்கு மனிதனுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஷரியத்தில் சட்டத்திட்டங்களை உடையது நமது இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியத்துக்கு தனவுகளே, அந்த அடிப்படையில் நம்ம ஷரியத்துடைய சாராம்சம் என்னங்க? இந்த சட்டத்திட்டங்கிறது ரொம்ப விரிவான பாடம். அதனுடைய சாராம்சம் என்னங்க? கண்ணியத்துக்கு கொடுத்தாலே நம்ம ஷரியத்துடைய அமைப்பு 5 விஷயங்களை பாதுகாக்கணும். இதுதான் ஷரியத்துடைய சட்டத்திட்டம். 5 விஷயங்களை தனி மனிதனிடமும் ஒட்டுமொத்த சமூகத்திடமும் பாதுகாப்பது தான் ஷரியத்துடைய சட்டம். அதை பாதுகாக்கிறதுக்காக வந்தது தான் ஷரியத்துடைய சட்டம். முதலாவது, ஒரு மனிதனுடைய தீன் கொள்கையை பாதுகாப்பது. அவன் பிறந்ததிலிருந்து இறந்து போற வரைக்கும் இஸ்லாமிய கொள்கையையும் இஸ்லாம் சொல்லப்பட்ட வணக்கங்களையும் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையிலும் ஒன்றிணைந்தவனாக வாழ்வதற்காக தீனை பாதுகாப்பது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சமூகத்துடைய வாழ்க்கையிலும் தீனை பாதுகாக்கிறது முதல் நோக்கம். 2வது, மனித உயிரை பாதுகாக்கிறது. உலகளாவிய வாழக்கூடிய இந்த மக்கள் யாருடைய உயிருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. உயிரை பாதுகாத்தல் 2வது நோக்கம். 3வது, பொருள் பாதுகாப்பு. மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை
சரியான முறையில் பாதுகாக்கப்படணும். ஒரு சமூகத்திடம் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த விதமான சேதம் வந்துடக்கூடாது. மூணாவது நோக்கம் பொருள் பாதுகாப்பு. ஷரியத்துடைய நாலாவது நோக்கம் மானம் பாதுகாக்கப்படுதல். ஒரு மனிதனுடைய மானத்துக்கு மரியாதைக்கு எந்த குறைவும் ஏற்படுத்தக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஷரியத்தில் நிறைய சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதுடைய நோக்கமே இந்த மானத்தை பாதுகாக்க வேண்டும். ஐந்தாவது, ஒரு மனிதனுடைய அக்கல், அவனுடைய அறிவு பாதுகாப்பு. அவனுடைய அறிவுக்கு, அவனுடைய மனநிலைக்கு, அவனுடைய மூளையுடைய செயல்பாட்டுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. போதை விஷயங்கள் தடுக்கப்பட்டதுடைய நோக்கம் இதுதான். அவனுடைய அறிவுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. இந்த 5 விஷயங்களை பாதுகாக்கிறது தான் ஷரியத்துடைய சட்டம். இது 5 நேர தொழுகை மட்டும் கிடையாது. ஷரியத் தொழுகையுடைய சட்டத்திட்டங்களுடைய பகுதிகள் ரொம்ப சின்னது. இந்த மொத்த வாழ்க்கையில மிச்ச நாள் இருக்கு இல்லையா, தீன் அல்லாத இந்த நாள் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிறதுக்கான சட்டத்திட்டங்கள் ரொம்ப விரிவானது. அதுல முதல் விஷயம், ஒரு மனிதன், ஒரு சமூகம் அதனுடைய தீனை பாதுகாத்திருக்கணும். தீனை பாதுகாக்கிறதுனா என்னங்க? மௌலானா ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகா சொல்லுவாங்க, பாருங்க, நம்ம இஸ்லாம் அப்படிங்கிற அந்த தீன் இருக்கே, இது ஒரு நாடு கிடையாது. இஸ்லாம்ங்கிறது ஒரு நாடு கிடையாது. இஸ்லாம்ங்கிறது ஒரு கோட்டை இல்லை. ஒரு நாடாகவோ ஒரு கோட்டையாகவோ இஸ்லாம் இருந்துச்சுன்னா சுற்றி படை வீரர்களை போட்டு பாதுகாத்துட்டு போயிடும். ஆனா இஸ்லாம்ங்கிறது ஒரு கோட்டை கிடையாது, ஒரு நாடு கிடையாது. மாறாக இஸ்லாம்ங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. ஆக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இஸ்லாத்தை போய் சேர்த்து அவன் இஸ்லாம் படி வாழ்றது தான் இஸ்லாமிய பாதுகாப்பு. ஒவ்வொரு மனுஷனும் இஸ்லாம்னா போராட்டம் பண்றது போல, இஸ்லாம்னா போர் செய்யறது போல இல்லை. அப்படி இப்போ இஸ்லாம் பாதுகாக்க முடியாது. எப்படிங்க இஸ்லாத்தை பாதுகாக்கணும்? அவரோட வாழ்க்கையில இஸ்லாம் வந்துருச்சு, அவருடைய வாழ்க்கையில இஸ்லாம் சொன்னபடி வாழ்க்கை வந்துருச்சுன்னா இஸ்லாத்தை அவர் பாதுகாத்துட்டாங்க. ஒரு சமூகமே இஸ்லாத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த சமூகம் இஸ்லாத்தை பாதுகாத்துருச்சு. இப்படிதான் பாதுகாக்க முடியுமே தவிர போராட்டம் பண்ணி போர் வார்த்தையோ பாதுகாக்கப்படக்கூடிய பொருள் அல்ல இஸ்லாம். கண்டிப்பாங்க ஷரியத்துல பல இடங்கள்ல ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து மோட்டா போகிற வரைக்கும் மார்க்கத்தோட இணைஞ்சே இருக்கிற மாதிரி சட்டம் வந்துருக்குங்க. வேற எந்த மதத்துலையும் அப்படி இல்லை. அவர்களுக்கு சில கிழமைகள் இருக்குது, சில நாட்கள் இருக்கு, அப்ப மட்டும் மதத்தோட சம்பந்தப்படுவாங்க. பிறகு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்போதும் போல ஆயிடும். ஆனா இதுக்கு மாற்றமா நம்ம இஸ்லாமிய மார்க்கம் பிறந்ததுலேருந்து மௌத்து வரைக்கும் அவனோட சேர்ந்தே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எப்படி இருக்குங்க? ஒரு மனுஷன் பிறந்த உடனேயே அவன் காதுல வாங்க சொல்றது மார்க்கத்துல சொன்ன. குழந்தை பிறந்த உடனே வாங்க சொல்லப்படும். இப்ப பிறந்த உடனே மார்க்கம் இணைஞ்சிருச்சு. அவனுடைய அன்றாட நேரங்கள்ல 5 நேரம் தொழுகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகையில குனிகிறதும் எந்திரிக்கிறதும் தான் அல்லாவுக்கு நோக்கம்னு இருந்தா, நம்ம ருக்கு செய்யறோம், 2 சஜ்ஜா செய்யறோம், இத்தனை ரக்காத்துகள் தொழுகிறோம், அது மட்டும்தான் நோக்கம்னு இருந்திருந்தா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? காலையில வாங்க 5 வக்தையும் தொழுதுட்டு போயிருங்க வீட்டுக்கு. 5 வக்தும் என்ன செஞ்சுட்டு போயிருங்க? தொழுதுட்டு போயிருங்க. இத்தனை தடவை குனியணும், இத்தனை தடவை எந்திரிக்கணும், அதுதான் நோக்கம்னா என்ன செஞ்சா போதுங்க? காலையில வந்து 5 வக்தையும் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆனா ஷரியத் அப்படி ஆக்கல பாருங்க. காலையில நீ எந்திரிச்ச உடனே நீ தீனோட சேரு வா ஃபஜ்ர் தொழுது. காலையில எந்திரிச்சோன்னா ஃபஜ்ர். கொஞ்சம் வேலை பாரு, லுஹருக்கு வந்துரு. திரும்பி போய் வேலை பாரு, அசருக்கு வந்துரு. அசர் மகரிப் இஷா தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தீனோட தொடர்போடையே இருக்கணும். அதனாலதான் 5 நேர தொழுகையை அல்லாஹ் பிரிச்சான். அல்லாஹ்க்கு நம்ம குனிகிறது எந்திரிக்கிறது நோக்கம் கிடையாது. அப்படி குனிஞ்சு எந்திரிக்கிற நோக்கம்னா ஒன்னா கடமையாக்கிட்டு போயிருக்கோம். அது நோக்கம் இல்லை. இவன் வாழ்நாள்ல அந்த ஒவ்வொரு நாளும் பகல் பொழுதுமே என் கூடயே இருக்கணும், தீனோடையே இருக்கணும், தீனோடையே சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் 5 நேர தொழுகை பிரிக்கப்படும். தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஷா பண்ணிட்டு தூங்கும். திரும்பி காலைல எழுந்திரிச்சா பஸ். சரி, இந்த மனுஷன் வாழும்போது சந்தோஷமா இருந்தாலும் தீனோட சேரணும், துக்கமா இருந்தாலும் தீனோட சேரணும். இப்படி ஒரு சட்டம். மனிதன் சந்தோஷமான நாட்கள் மார்க்கம் ஏற்படுத்திய 2 ஈதுடைய நாள்.
அசல்ல இந்த சந்தோஷமான நாள்ல என்ன பண்ணியிருக்கணும் ஷரியத்து? 5 நேர தொழுகையில் ஏதாவது ஒரு விதிவிலக்க கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். இல்லை, மற்ற நாள்னா 5 நேரம் தொழுகிற பர்லு மட்டும்தான். ஆனா 2 சந்தோஷமான நாள் இருக்குல்ல, ஈது நாள், அன்னைக்கு 5 பர்லையும் தொழுகுது. இன்னொன்று வாஜிபாகிய ஈதுடைய தொழுகையும் தொழுகணும். அன்னைக்கு 6 கடமை ஆயிப்போச்சு. சந்தோஷமா இருந்தாலும் நீ என்னோட இணைஞ்சுதான் இருக்கணும், தீனோட இணைஞ்சுதான் இருக்கணும். ஒரு மனுஷன் தீன் சார்ந்த சிந்தனை சந்தோஷம் என்ன ஆக்கிடக்கூடாது, மார்க்கத்தை விட்டு மறந்துடக்கூடாது. சந்தோஷமா இருக்கியா, கூட மட்டும் தீனோட இணைஞ்சுது. 6 நேரம் வந்து நீ வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை. சரி, ரொம்ப துக்கமா இருக்காருங்க. இப்ப எப்படிங்க அவர் தீன் படி இருக்க முடியும்? இப்பயுமாப்பா இஸ்லாத்தோட ஒரு மனுஷன் மௌத்தா போனாலும் ஜனாசா தொழுகை நடத்துறது ஃபர்லே கிஃபாயா. மௌத்தா போயிட்டாங்க, எல்லாரும் வருத்தத்துல இருக்கிறாங்க. இப்பயும் அவனை தீனோட பிடிச்சி இழுக்குது மார்க்கம். இறந்து போனவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துங்க, ஃபர்லே கிஃபாயா கட்டாயம் நடத்தி தான் ஆகணும். அப்படி ஒரு கட்டாய சூழ்நிலை. ஆக பிறந்ததுல இருந்து மௌத்தா போற வரைக்கும், காலை எந்திரிச்சுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சந்தோஷமான நேரத்திலையும் இஸ்லாம். ஏதாவது பயம் கவலை வந்தா அப்பையும் மார்க்கத்துல தொழுக. அந்த காலத்துல பெரிய பயம் சூரிய கிரகணம்ங்கிறது ஒரு பெரிய பயமான ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு அது சார்ந்த பெரிய அளவுக்கு அறிவியல் விஷயங்கள் தெரியல. சூரிய கிரகணத்துக்கு மார்க்கத்துல தொழுகை இருக்கு. சூரிய கிரகணத்துக்கு மார்க்கத்துல தொழுகை சொல்லப்பட்டது. பயமா இருக்கா, வா தொழுகு. ரொம்ப கவலைங்க, மழை இல்லை. அன்னைக்கு பெரிய கவலையே மழை இல்லையும் விவசாயம் இல்லைங்கிறதான். மலைக்கு மார்க்கத்துல தொழுகை இருக்குது, வா. ரொம்ப கவலையா இருக்கீங்களா, வாங்க மலை தொழுகை தொழுகுங்க. ஆக எல்லா நேரத்திலும் ஒரு மனுஷனை மார்க்கத்தோட இணைக்கிறது காரணம், ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலையும் வாழ்க்கையிலையும் தீன் இருந்துகிட்டே இருக்கணும். இவ்வளவு நோக்கத்தோட இவ்வளவு யோசிச்சு கொடுக்கப்பட்டது நம்மளுடைய சரியத்தான். ஏதோ ஒரு போக்கில் இல்லைங்க, இதையும் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே, அதையும் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே, அப்படி இல்லைங்க. திட்டமிடப்பட்டது. படைச்சு அல்லாஹ் முடிவு பண்ணாங்க. ஒவ்வொரு மனுஷனையும் படைச்சான் இல்லையா அல்லாஹ், அந்த அல்லாஹ் முடிவு பண்றான், இவன் என்னோட இணையதுக்கு என்ன செய்யணும். இதுல தப்பே வராது, இதுல குறையே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஷரியத் முழுக்க முழுக்க ஒரு மனுஷனை பாதுகாக்கிறதுக்கான ஷரியத். அடுத்து பாருங்க, ஒரு சமூகம் தனி மனிதன் தீன் படி வாழ்ந்துட்டாங்க, 5 நேரம் தொழுட்டாங்க. இப்ப சமூகத்தை தீனோட சேர்க்கணும், என்னங்க செய்யணும்? சமூகத்தை தீனோட சேர்க்கறதுக்காக தான் ஜும்மாவுடைய தொழுகை வந்துச்சு. ஒரு சமூகமா சேர்ந்து தீன் படி இருங்க. அவங்க இஷ்டத்துக்கு, நான் இஷ்டத்துக்கு 5 நேரம் தொழுவேன், ஏன் இஷ்டத்துக்கு நான் வணங்கிக்குவேன், அப்படி ஒருத்தர் ஆயிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஜும்மாவுக்காக ஒன்று சேரணும். அதுக்காக தான் ஜும்மாவுடைய தொழுகை. ஜும்மாவுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஹனஃபியாக்கள்கிட்ட இமாம் போக 3 நபர்கள் இருந்தால் தான் ஜும்மா தொழுக முடியுங்க. லுகர் தொழுகையா, நீங்க எங்கேனாலும் தொழுக, காட்டால ஒருத்தால தனியா நின்று தொழுகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜும்மா அப்படி ஒருத்தால தனியா தொழுகிட்டு போகவே முடியாது. ஹனஃபி மதுஹப்ல இமாம் போக 3 நபர்கள் இருந்தால் தான் ஜும்மா நடக்க முடியும். ஷாஃபியாக்கள்கிட்ட 40 பேர் ஜும்மாவுடைய தொழுகிறதுக்கு 40 பேர். ஏன் இப்படி சட்டம்? சமூகமே சேர்ந்து தீன் சிந்தனையில இருக்கணும், அதுக்கு ஜும்மா வேணும். அதனால பார்க்கணும் பாருங்க, ஜும்மாவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்தோட வந்துட்டு போகுதுங்க. இஸ்லாத்தோட ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்தோட தொடர்ந்து வந்துட்டு போகுது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அவருக்கு புரிய வைக்கப்படுது, நீ முஸ்லீம்பா தம்பி, நீ முஸ்லீம், நீ யாரோட வேணா பழகு, யாரோட வேணா பேசி, யாரோட வேணா உறவாடு, ஆனா நீ முஸ்லீம். வாரம் அவருக்கு புரிய வைக்கப்படுது. இது ஜும்மா ஒரு சமூகமே ஒன்று சேரும். ஈதுடைய தொழுகை ஒரு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கு ஈது, ஒரு மஹல்லா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கு ஜும்மா. இதெல்லாம் தீன் பாதுகாக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்டது. இதை மீறி ஒரு மனுஷன் தீனை விட்டு வெளியே போகவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட தீனோட ஒட்டி இருக்கிறத அவ்வளோ வலியுறுத்தி இருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள் தீனை விட்டு வெளியே போறதை ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் தீன் இஸ்லாம் காட்டிய வழிமுறை, இஸ்லாம் கொடுத்த கொள்கையில மட்டும்தான் இருக்கணும், அவ்வளோ வலியுறுத்தப்படுது. ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான், இஸ்லாமிய ஜலீல் கதர் சஹாபி. அவர்கள் ஒரு சமயத்துல
யூதர்களுடைய அந்த நபர்களை சந்திக்கிறாங்க, யூத பாதிரிமார்களை சந்திக்கிறாங்க. அவர்கள் மூலியமாக சில துண்டு சீட்டுகள் கிடைக்குது அவங்களுக்கு. யூதர்கள்ட்ட சில துண்டு சீட்டுகள் கிடைக்குது. தௌராத்துடைய வாசகங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றணும், குர்ஆனையும் ஹதீஸையும் போற்ற வேண்டியவர்கள். ஆனால் ஒரு தருணம் தௌராத்துடைய சில வாசகம் கிடைச்சிருச்சு. சரின்னு சொல்லி அதில் ஒரு சந்தோஷப்பட்டுட்டாங்க. இது நல்லா இருக்கு, இந்த கருத்து நல்லா இருக்கு. எது தீன் எது கிடைச்சாலும் நபியவங்கள்ட்ட வந்து காட்டி அதை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வழக்கம். நேராக நபிசுல்லா சொன்னால் யாரை சொல்லலாம், இந்த வாசகத்தை பாருங்க, இது நல்லா இருக்கு, தௌராத்துடைய வேதத்துடைய வாசகம் இது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, நான் எனக்காக இதை எழுதி வச்சுக்கவா, என்னுக்காக நான் என்ன செஞ்சேன், இதை எழுதி குறிப்பெடுத்து நான் வச்சுக்கவா யாரை சொல்லலாம் அப்படின்னு தான் கேட்டாங்க. இது பெரிய தப்பான வார்த்தை. ஹதீஸில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகம் சிவந்து போகிற வரைக்கும் கோபப்பட்டாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு, இந்த ஒரு தீனுக்கு மாற்றமான ஒரு வாசகம், ஷரியத்து காட்டிய வழிமுறை தாண்டி இன்னொரு வழிமுறையை ரசிக்கிறீங்களா, அதுக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கோபமாக ஆயிடுச்சு. சொன்னாங்க, இந்த தௌராத்துடைய வாசகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த தௌராத்து கொடுக்கப்பட்ட மூசா இருக்காரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்க லவ் கான மூசா ஹய்யன் லமா வசியஹு இல்ல திபாஇ, மூசாவே இப்போ உயிரோட இருந்தாலும் அவர் தௌராத்தை பின்பற்ற முடியாது, என்னை தான் பின்பற்றி ஆகணும். அப்படி இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தை போய் பெருசா எடுத்துட்டு வந்து என்ன காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிச்சார். ஆக அந்த அளவுக்கு ஒரு மனிதன் தீனை விட்டு எந்த விதத்திலையும் விலகிடக்கூடாது, இன்னொரு கருத்தை ரசிச்சிடக்கூட கூடாது. மார்க்கம் அவ்வளவு எல்லைகளை போடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் காலம் சில மக்கள் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் ஜகாத்துங்கிற அந்த பொருள் கணக்கை மட்டும் நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களால் செய்ய முடியாதுன்னாங்க. நபியோட உயிரோடு இருந்தாங்க, நபர்களை அனுப்புனாங்க, நாங்கள் எங்களுடைய ஜக்காத்துடைய பணங்களை நாங்கள் கொடுத்தோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. நபியவங்க மௌத்தா போன அந்த வஃபாத்தான அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அந்த முஸ்லீம்கள்ட்ட பலவிதமான சஞ்சலங்கள். ஒருத்தவங்களுக்கு நபியவங்களுடைய பிரிவினால முடங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பிரிவினர் தன்னைத்தானே நபின்னு சொல்லி ஒரு கூட்டம் போகுது, ஒரு கூட்டம் இருத்திதால் ஆகிறாங்க, இனிமேல் இஸ்லாமே கிடையாதுன்னு சொல்லி பழைய மதத்தின் பக்கமாக திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்படி பல ஃபித்னாக்கள் இருக்கு. இவ்வளவு நாள் இந்த முஸ்லீம்களை ஏதாவது செய்யணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த மக்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹல்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு எதிராக ஒரு போர் படையை தயார் செய்யறாங்க. மார்க்கத்துடைய ஒரு கடமையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு எதிராக ஒரு படை ஒன்று தயாராகி அனுப்புறாங்க. இவரெல்லாம் வந்து நிற்கிறாங்க, இன்னும் நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி அனுப்புறீங்க, இப்படி ஒரு மக்களை போய் அவங்களை தடுக்கணுமா? அவங்க ஏதோ புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்க. அவங்க அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க கலிமாவை ஏற்றுக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரே ஒரு கடமையை தானே மாட்டேன்னு சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அவங்கள்ட்ட போய் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினா அது சரியாக போயிடும், இந்த நேரத்தில் இவங்களுக்கு போருக்காக படையை அனுப்பணுமா? அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் இல்லாண்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, வேண்டாம் இதை இப்போ செய்ய வேண்டாம். அபூபக்கர் சொன்னாங்க, எனக்கு சுதீனும் வான ஹய்யும், நான் உயிரோடு இருக்கும்போது தீனில் எந்த ஒரு குறைவு வர்றதையும் நான் ஏற்றுக்க முடியாது. இது இருக்கட்டும், பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நான் உயிரோடு இருந்துக்கிட்டே ஒரு கூட்டத்தார் இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கிய கடமையை மாட்டேன்னு சொல்கிறாங்க, நான் பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக படையை அனுப்புவேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக போயிட்டாங்க. சரியத்துங்கிறது அந்த அளவுக்கு ஒரு மனுஷன்ட்ட தீன், அந்த கொள்கை, அந்த இஸ்லாம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் வலியுறுத்துது, அதுக்கான வழிமுறையும் கொடுத்துருக்கு. நாம் அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தாலே நம்மள விட்டு இஸ்லாம் எக்காரணம் கொண்டும் பிரியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான சரியத்து. அதில் முதல் பகுதியை மட்டும் இப்போ பேசப்பட்டுள்ளது தீன் பாதுகாப்பு. இதுக்கடுத்து ஒரு ஷரியத்து உயிர் பாதுகாப்புக்கு என்ன செஞ்சிருக்கு, பொருள் பாதுகாப்புக்கு என்ன செஞ்சிருக்கு, மானம் பாதுகாப்புக்கு என்ன செஞ்சிருக்கு, அறிவு பாதுகாப்புக்கு நம்ம ஷரியத்தை என்ன செஞ்சிருக்குன்னு வரக்கூடிய ஜும்மாக்களில் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி விஷயத்தை பேசுகிறேன். அல்லாஹ் நம்ம செய்து பார்த்து தந்தவனாக சின்ன தொடர்பு